அடுத்து வெற்றி சட்டமன்ற உறுப்பினர் சாலை மேம்பாட்டு திட்டம். நாளையும் வெள்ளிக்கிழமை வரைக்கும் இங்க இருக்கக்கூடிய சட்டமன்ற உறுப்பினர்கள் இங்க இருக்கக்கூடிய 2வது தளத்துல உங்களுடைய கோரிக்கைகள் எல்லாத்தையுமே நீங்க எங்ககிட்ட கொடுத்துருக்கீங்க. ஆனா அடுத்த 3 நாளைக்கு மதியானம் 2 மணிலிருந்து ஈவினிங் 6 மணி வரைக்கும் துறை சார்ந்த செக்ரட்டரிஸ், இன்ஜினியர்ஸ், சிஇஸ் எல்லாருமே அந்த ரூம்ல இருப்பாங்க. 234 சட்டமன்றங்களையும் ஒரே மாதிரி எங்களுடைய தலைவர் பார்க்க சொல்லியிருக்காரு. அதுல நிறைய பேர் அவுட்டர் ரிங் ரோடு கேட்டிருக்காங்க. சட்டமன்ற உறுப்பினர்களுக்கு தெரியும் எந்த சாலை வேணும் எந்த சாலை வேணாம் அப்படின்னு. சி அவர்களிட்ட உத்தரவிட்டு இருக்காரு, சட்டமன்ற உறுப்பினரோட கோரிக்கை கேட்டு ப்ராஜெக்டை கொண்டு வாங்க அப்படின்னு. சோ பட்ஜெட் 21,000 கோடி ரூபாய் 22,000 கோடி இருந்தாலும் அதுல பெரும்பங்கும் சட்டமன்ற உறுப்பினரோட கோரிக்கை கேட்டு ஹைவேஸ் டிபார்ட்மெண்டோட ப்ராஜெக்டை செய்யுங்கன்னு சொல்லியிருக்காரு. சாலைகளை சீரான முறையில் பள்ளங்கள் இல்லாமல் பராமரிக்க செயல்திறன் அடிப்படையிலான சாலை பராமரிப்பு, தொழில்நுட்ப கண்காணிப்பு மற்றும் நம்ம சாலை செயலி மேம்பாட்டை உள்ளடக்கிய சீரான சாலை திட்டம் 250 கோடி ரூபாய் மதிப்பில் செயல்படுத்தப்படும். இந்த ஹைவேஸ் டிபார்ட்மெண்ட்ல பெரிய பிரச்சனை என்னன்னா பேட்ச் ஒர்க்னு சொல்றது. கிட்டத்தட்ட 30-40% பேட்ச் ஒர்க்காக சொல்லப்படப்படுது. ஒரு கான்ட்ராக்டர் ரோடு எடுக்கிறாங்க, குறைந்தபட்சம் 5 வருஷம் 6 வருஷம் ரோட அவங்க தரமான ரோடு கொடுக்கணும்னு சொல்றோம். ஆனா அதே ரோட்ல பேட்ச் ஒர்க்னு சொல்லிட்டு 30-40% செலவு செஞ்சுட்டு இருக்கோம். இந்த பேட்ச் ஒர்க்னு சொல்லக்கூடிய இடத்துல அதிகமான ஊழல் நடந்திருக்கு. அதை வெள்ளையறிக்கையில் நாங்க சொல்லுவோம். அதனால இந்த பேட்ச் ஒர்க்கை எப்படியாவது முற்றுமையாக ஒழிக்க இந்த திட்டத்தை கொண்டு வந்திருக்கோம். சென்னை, மாம்பலம், புதுச்சேரி இடையே கடல்வழி பயணிகள் படகு போக்குவரத்து சேவையை தொடங்க நடவடிக்கை எடுக்கப்படும். சென்னையின் கலங்கரை விளக்கம் முதல் அடையாறு திருவிக பாலம் வரை உயர்மட்ட சாலை அமைக்கப்படும். வட சென்னையின் பெருகி வரும் போக்குவரத்து தேவைகளை கருத்தில் கொண்டு வியாசார்பாடியில் உள்ள ரயில்வே மேம்பாலம் நீட்டிக்கப்படும். சென்னையில் வியாசார்பாடி, கொருக்குப்பேட்டை மற்றும் வடசென்னை பகுதிகளை நகரின் மத்திய பகுதிகளுடன் இணைக்கும் பேசின் பிரிட்ஜ் சந்திப்பில் அமைந்துள்ள குறுகலான பாலங்கள் அகலப்படுத்தப்படும். சென்னை திருத்தணி சாலையில் சீரான மற்றும் தடையற்ற போக்குவரத்தை உறுதி செய்ய பாடி முதல் திருநின்ற ஊர் வரை உயர்மட்ட சாலை அமைக்கப்படும். சென்னையின் உள்வட்ட சாலையில் கோயம்பேடு அருகே கூவம் ஆற்றின் குறுக்கே பாலம் அகலப்படுத்தப்படும். ஊரக சாலைகளை தரம் உயர்த்த ஊரக பகுதி சாலை மேம்பாட்டு திட்டம் ஆண்டுதோறும் 2000 கிலோமீட்டர் சாலைகளை மேம்படுத்தும் வகையில் 2550 கோடி ரூபாய் மதிப்பில் செயல்படுத்தப்படும். நம்மளுடைய ஹைவேஸ் டிபார்ட்மெண்ட் கிராமத்திலையும் மலைவாழ் மக்களும் இருக்கக்கூடிய இடத்துல நிறைய இடத்துல ரோடு இல்லைன்னு சொல்லிட்டு அதிகமான புகார்கள் வந்துட்டே இருக்கு. ஊரக அமைச்சருடன் ஆல்ரெடி கலந்தோசனை பண்ணிட்டு எவ்வளவு தூரத்துக்கு ரோட ஹேண்ட் ஓவர் பண்றாங்களோ கிட்டத்தட்ட இப்போதைக்கு 2000 கிலோமீட்டர் கிராமத்திலையும் மலைவாழ் மக்கள் இருக்கக்கூடிய இடத்திலையும் இந்த திட்டத்தை அமல்படுத்துறதுக்கு இதுக்கான பட்ஜெட் ஒதுக்கி இருக்கோம். இது டெக்னிக்கலா பார்த்தா அண்ணனுக்கு தான் இந்த 2550 கோடி ரூபாய் ஊரக வளர்ச்சித்துறைக்கு. மாநகராட்சி பகுதியில் உள்ள பேருந்து இயக்கப்படும் முக்கிய சாலைகள் நெடுஞ்சாலை துறை மூலம் தரம் உயர்த்தப்படும். முதற்கட்டமாக சென்னை, ஆவடி, தாம்பரம், திருச்சி, கோயம்புத்தூர், மதுரை மற்றும் தூத்துக்குடி மாநகராட்சியில் உள்ள தெரிவு செய்யப்பட்ட 500 கிலோமீட்டர் சாலைகள் 1000 கோடி ரூபாய் மதிப்பில் மேம்படுத்தப்படும். நம்மளுடைய சென்னை மாநகராட்சி மாதிரி இருக்கக்கூடிய கார்பரேஷன் ரோட்ஸ் சரியில்லைன்னு நிறைய புகார் வந்தனால மாண்புமிகு முதலமைச்சர் ஹைவேஸ் டிபார்ட்மெண்ட்டுக்கு மாநகராட்சியோட ரோட ஹேண்ட் ஓவர் பண்ண சொல்லியிருக்காரு. ஸோ இதுக்கான சிறப்பு திட்டங்கள் வித் டைனேஜோட இதுக்கான பணிகள் மேற்கொள்ளப்படும். பொது போக்குவரத்தின் செயல்திறனை உயர்த்தும் நோக்கில் 400 கோடி ரூபாய் மதிப்பில் சென்னை சென்ட்ரல், கத்திபாரா மற்றும் கோயம்பேடு ஆகிய பகுதிகளை இணைக்கும் முக்கோண வழித்தட சாலைகள் மற்றும் பல்லாவரம், துறைப்பாக்கம் சாலை மேம்படுத்தப்படும். மேலும் சர்தார் பட்டேல் சாலையில் அண்ணா பல்கலைக்கழகம் மற்றும் மத்திய கைலாஷ் சந்திப்புகள் 32 கோடி ரூபாய் மதிப்பில் நகரும் படிக்கட்டுகள் மற்றும் மின்தூக்கிகளுடன் கூடிய பாதசாரிகள் நடை மேம்பாலங்கள் அமைக்கப்படும். 16 நெடுஞ்சாலை ஆராய்ச்சி நிலையத்தின் கீழ் சாலை தொழில்நுட்பம் மற்றும் சாலை பாதுகாப்பிற்கான சிறப்பு மேன்மை மையம் நிறுவப்படும். கோயம்புத்தூர் நம்பர் 17 கோயம்புத்தூர் நகரில் பொள்ளாச்சி சாலையில் குறிஞ்சிக்குளம் முதல் சிட்கோ வரை போக்குவரத்து நெரிசலை குறைக்கும் வகையில் மேம்பாலம் அமைக்க 40 லட்சம் ரூபாய் மதிப்பில் விரிவான திட்ட அறிக்கையை தயாரிக்கப்படும். நம்பர் 18 புதுமையான கட்டுமான பொருட்கள், மறுசுழற்சி தொழில்நுட்பங்கள் மற்றும் சூரிய மின்சக்தி பயன்பாட்டை ஊக்குவிக்கும் நிலைத்தன்மை மிக்க சாலை தொழில்நுட்பங்கள் அறிமுகப்படுத்தப்படும். நம்பர் 19 தமிழ்நாட்டின் முக்கிய நகரங்களுக்கான சாலை தொலைவுகள் கணக்கிடப்படும். வரலாற்று சிறப்புமிக்க சென்னை தொடக்க கிலோமீட்டர் புள்ளியியல் தமிழ்நாடு நெடுஞ்சாலைகள் துவக்க புள்ளியை குறிக்க நினைவு தூண் அமைக்கப்படும். நம்பர் 20 அடுத்த 10 ஆண்டுகளுக்கு தேவையான சாலை
உள்கட்டமைப்பு மேம்பாட்டு திட்டங்களை உருவாக்கிட தமிழ்நாடு நெடுஞ்சாலை பெருந்திட்டம் 2036 தயாரிக்கப்படும். நம்பர் 21 புதிய மேம்பாலங்கள், புறவழிச்சாலைகள் மற்றும் இணைப்பு சாலைகளுக்கான விரிவான திட்ட அறிக்கைகள் 40 லட்சம் ரூபாய் மதிப்பில் தயாரிக்கப்படும். நம்பர் 22 நகர்ப்புற மற்றும் புறநகர் பகுதிகளில் போக்குவரத்து நெரிசலை குறைக்கும் வகையில் 257 கோடி ரூபாய் மதிப்பீட்டில் மயிலாடுதுறை புறவழிச்சாலைக்கான இணைப்பு சாலை, பள்ளிகொண்டா, உளுந்தூர்பேட்டை மற்றும் சிவகாசி ஆகிய நகரங்களுக்கான புறவழி சாலைகள் அமைக்கப்படும். சின்னமுட்டம் துறைமுக இணைப்பு சாலை மற்றும் கோபிச்செட்டிப்பாளையம் நகருக்கு புறவழி சாலை அமைக்க 73.50 கோடி ரூபாய் மதிப்பில் நிலம் கையகப்படுத்தும் பணிகள் மேற்கொள்ளப்படும். நெடுஞ்சாலை துறையின் திட்டங்களை விரைந்து செயல்படுத்தவும், நில எடுப்பு பணிகளை ஒருங்கிணைந்து கண்காணிக்கவும் முதன்மை இயக்குனர் நெடுஞ்சாலை துறை அலுவலகத்தில் திட்டம் மற்றும் ஒரு நில எடுப்பு கண்காணிப்பு பிரிவு உருவாக்கப்படும். நம்பர் 25 நெடுஞ்சாலை துறையின் அனைத்து சாலை மற்றும் பாலங்களின் வடிவமைப்பின் முக்கிய காரணியான வாகன போக்குவரத்தை கணக்கிட செயற்கை நுண்ணறிவுடன் கூடிய மென்பொருள் சார்ந்த புதிய தொழில்நுட்ப முறை நடப்பாண்டில் இருந்து செயல்படுத்தப்படும். நம்பர் 26 ராமேஸ்வரம் அக்னி தீர்த்தத்தில் இருந்து பாம்பன் கால்வாய் வழியாக மண்டபம் வரை உள்நாட்டு பயணிகள் படகு போக்குவரத்து சேவை தொடங்கப்படும். நம்பர் 27 கடைசி இந்தியா இலங்கை இடையான கடல்சார் இணைப்பு, வர்த்தகம், சுற்றுலா மற்றும் வரலாற்று பண்பாட்டு உறவுகளை மேலும் வலுப்படுத்தும் வகையில் நாகப்பட்டினம் மற்றும் காங்கேசன் துறை இடையே படகு போக்குவரத்து சேவைகள் விரிவுபடுத்தப்படும். நெடுஞ்சாலைத்துறையின் அறிவிப்புகளை பேரவைத் தலைவர்களை உங்கள் முன்பு சமர்ப்பிக்கிறேன். பொதுப்பணித்துறை